வணக்கம் தோழர்களே. அமித்ஷா விஜய் சந்திப்பு. விஜயோடைய சோழிய முடிச்ச ஒரு ஜோசியர் என்ன நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல தோழர்களே. உங்களுக்கு நல்லா தெரியும், விஜய் எப்படியாவது 2026 ஆட்சியை பிடிச்சிடணும் ட்ரை பண்றாரு. விஜய திட்டாதீங்க, விஜய் நம்மாளுன்றத மனசுல வச்சுக்கிட்டு தான் பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்லிட்டு போறாரு. போன வாரம் பத்திரிகையாளர் சந்திப்புல விஜய திட்டாதீங்க, விஜய விமர்சிக்காதீங்க, அவர் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு நேத்து நேரம் சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறாரு. இன்னைக்கு நேரம் வர 4ஆம் தேதி விஜயும் அமித்ஷாவும் சந்திக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஏன் சந்திக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்க மாற்றத்திற்கான அரசியல், பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே என்று பேசிக் கொண்டிருந்த விஜய் எதற்காக அமித்ஷாவை சந்திக்கணும்? கரூர் விவகாரத்துல மிகப்பெரிய சிக்கல்ல விஜய் மாட்டி இருக்கிறார். கடந்த 3 நாட்களாக விசாரணையில பல திடுக்கிடுகிற தகவல்களை கேள்விகளா கேட்டு பதில வாங்கி இருக்கு சிபிஐ. அதுல இந்த பிரச்சார வாகனத்தினுடைய ஓட்டுநராக இருந்த அஜித்குமார் அவருடைய வாக்குமூலம் ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. அவர் சிசிடிவி அதை பத்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்கல, நேரடியா களத்துல நடந்ததை குறித்து 90க்கும் மேற்பட்ட கேள்விகள்ல திக்குமுக்காடி பல உண்மைகளை உளறி இருக்கிறாரு. இது விஜய்க்கு மேலும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் கூட்டம் டிவிகே குரூப் திரும்ப திரும்ப எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் கேட்ட போதே நம்ம என்ன சொன்னோம்? நீங்களா போய் தலைய குடுக்குறீங்க, நீங்களே உங்க ஒரு ஆப்ப செஞ்சு உட்கார போறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல உங்க கட்சி மேல அவதூறு பரப்பினாலோ அல்லது தப்பா காவல்துறை செயல்பட்டாலோ குறைந்தபட்சம் தட்டி கேட்க ஒரு கூட்டம் இருக்குங்க தமிழ்நாட்டுல. ஆனா வடக்கு அப்படி இல்ல. சிபிஐ பயன்படுத்தி தான் எல்லா கட்சிகளையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு பாஜக. இடிய வச்சு, ஐடிய வச்சு, சிபிஐ வச்சுதான் மிரட்டுறாங்க. பல கட்சிகள் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டதும், கூட்டணி வச்சுக்கிட்டதும், கட்சியை உடைச்சு ஆளுகளை கூட்டிட்டு வந்ததுக்கும் பின்னாடி இருக்கிற அரசியல் பயம். அந்த அச்சத்தை பயன்படுத்தி தான் உளவு நிறுவனங்களையும் விசாரணை நிறுவனங்களையும் தங்க கையில வச்சுக்கிட்டு தான் எதிர்கட்சிகளை மிரட்டுறாங்க. இதை நம்ம எச்சரித்தோம், விஜய் நீங்க போய் மாட்ட போறீங்க அப்படின்னு எச்சரிச்சோம். ஆனா அதெல்லாம் அவருக்கு எனக்கு கேட்கல. ஏதோ தமிழ்நாடு அரசு சதி செய்யற மாதிரி அவரா கற்பனை பண்ணிக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா கடைசி வரை விஜயை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கல. அவர் ரொம்ப தெளிவா என்ன சொன்னாருன்னா, எந்த கட்சி தலைவரும் தங்கள் ரசிகர்களை, தொண்டர்களை கொல்ல மாட்டாங்க, கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க, அது இங்க பண்பாடே கிடையாதுன்னு சொன்னார். அந்த பெருந்தன்மை விஜய்க்கு இல்ல. வாயை திறந்தாலே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிற வேலையை தான் விஜய் செய்வார். இன்னைக்கு சிக்கிட்டாருங்க. சிபிஐல எல்லா டாக்குமெண்ட்டும் சிக்கிருச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து அவ்வளவு சிபிஐ கைக்கு போயிடுச்சு. அஜய் தஸ்தோகி உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் ஒரு கிட்டத்தட்ட பாஜக சங்கி மாதிரி தான். இப்ப எல்லா குரூப்பும் சேர்ந்து இவங்களை லாக் பண்ணிடுச்சு. இதுதான் தலையில அடிச்சுக்கிட்டோம். ஏங்க நமக்கு எதிரியோ நண்பனோ அது வேறங்க. நீங்க போய் சிக்க போறீங்கன்ற அரசியல் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல. எங்களுக்கு 10-20 ஆண்டு கால அரசியல் எங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்குல்ல, அது உங்களுக்கு இல்லைன்னு சொல்றோம்ல. அப்புறம் இந்த கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பேச்சை நம்பி போய் சிக்கிட்டாரு. இப்போ விஜய்க்கு வருகிற இந்த ஜனவரி மாசத்துல முதல் வாரத்துல 2வது வாரத்துக்குள்ளேயோ அவருக்கு சம்மன் அனுப்ப சிபிஐ ரெடி ஆயிடுச்சு. இந்த அழுத்தம் ஏன்? சிபிஐ பாஜக கண்ணு காட்டினா எதுவுமே நடக்கலன்னு அறிக்கை கொடுக்க முடியும். பாஜக கண்ணு காட்டினா ஐயோ இவ்வளவு நடந்திருக்குன்னு பொய் குற்றச்சாட்டை வைக்க முடியும். சிபிஐ அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா ஏன் இந்த நெருக்கடி? ஏன் இவ்வளவு தீவிர விசாரணை? இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குன்னா, விஜயை மிரட்டி பணிய வைக்கிற அரசியல் தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்புவது, ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவது, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவது. இந்த கட்சியில இருக்கிற யாருக்குமே பெருசா அரசியல் தெரியாது. இப்ப அரசியல் தெரியாத ஒரு கூட்டத்தை, ரசிகர்கள் கூட்டத்தை மட்டுமே வைத்து அடிக்கட்டுமானம், கட்சி கட்டுமானம் இல்லாத ஒரு அமைப்பை, ஒரு கட்சியை உடைத்து காலி செய்வது, மிரட்டி பணிய வைப்பது, இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப ஏன் மிரட்டி பணிய வைக்கணும்? 2 வகையா மிரட்டி பணிய வைப்பாங்க. இதை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், பலமுறை நம்ம பேசிட்டோம். ஒன்று நேரடியாக கூட்டணிக்கு அழைப்பது. கூட்டணியில நேரடியாக சேர்ந்துக்க, உனக்கு இவ்வளவு சீட்டு, உனக்கு துணை முதலமைச்சர் பதவி, வா நம்ம ஜெயிச்சோம்னா அப்படி வச்சுக்குவோம் இப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது. 2வது என்ன மாதிரி, நீ எங்க கூட கூட்டணி எல்லாம் சேர வேண்டாம், நீ எங்க கூட கூட்டணி சேர்ந்தா மக்கள் உன்னை நம்ப மாட்டாங்க, அதனால நீ தனியா இருக்கிற மாதிரி நடி, தனியா இருக்கிற மாதிரியே செய், ஆனா சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிச்சுக்கோ, அல்லது திமுகவிற்கான எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சு ஓ பக்கம் கொண்டு வா, அதான் ஓன் டியூட்டி
அப்படின்னு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறது. இந்த ரெண்டு தான் நேரடி கூட்டணி, அப்படி இல்லைன்னா ஓட்ட பிரிப்பதற்கான பி டீமா செயல்படு அப்படின்னு சொல்றது. இந்த ரெண்டே வழிதான் இருக்கு. இதனாலதான் சம்மன் அனுப்ப போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே 4ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாடு வர்றாரு. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் பாஜக அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு செயல் திட்டங்களை வகுக்கிறதுக்காக வர்றதா சொல்லப்படுது. ஆனா பாஜக எதுக்கு வரும் நமக்கு தெரியும். எழுதி வச்சுக்கோங்க தோழர்களே, எழுதி வச்சுக்கோங்க. 2026 தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இந்த பாஜக உருவாக்க போகுதுன்னு நான் இதை 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். வீட்டை தீ வைப்பான், கூலிப்படைகளை வச்சு 4 பேரை வெட்டுவான், கூலிப்படைகளை வைத்து பெண்களை மிரட்டுவான், வீடேறி திருடுவான், எல்லா வேலையும் பாஜக பண்ணும். அதுக்கு என்னென்ன வழியில தெரியுமோ அத்தனை வழியும் ட்ரை பண்ணும். அதுல ஒண்ணுதான் சாதி, அதுல ஒண்ணுதான் மதம். இத்தனை வழிகள்ல ட்ரை பண்ணுவான். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நடக்கும், அதான் நடக்கும். இததான் திட்டமிடுறதுக்கு அமித்ஷா வர்றாரு. இந்த அமித்ஷாவை சந்திக்க போறாங்க. 2 வழியில சந்திக்க போறாங்களா. ஒண்ணு, அமித்ஷாவை நேரடியாக விஜயை சந்திப்பது, இல்லைன்னா டிவிகேவினுடைய ஒரு வழக்கறிஞரை அனுப்ப போறாங்களாம். அது எந்த வழக்கறிஞர் நமக்கு இன்னும் தெரியல. ஒரு வழக்கறிஞரை அனுப்ப போறதா, அமித்ஷாவை சந்திச்சு பேச போறதா ஒரு திட்டமிடல் டிவிகே கையில இருக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த சந்திப்புக்கு அப்புறம் நேரடியாக டெல்லி போய் அமித்ஷாவை விஜய் சந்திக்க போறாரு. இது எல்லாத்தையும் இந்த 2 வாரத்துக்குள்ள முடிக்க போறாங்க. காரணம் என்ன, 2 வாரத்துக்குள்ள இந்த சந்திப்பை முடிச்சு ஒரு டீலுக்கு ஒப்பந்தம் போட்டாதான் சம்மன் வராது. இல்லைன்னா சம்மன் வந்துடும். ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மரணத்திற்கு காரணம் இல்லைன்னு வெளியேற முடியாது. 2வது கட்ட தலைவர்கள் தான் காரணம், நாளா யோகின்னு சொல்ல முடியாது ஒரு கட்சியினுடைய தலைவர். நீங்க செய்யவே இல்லைன்னாலும் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் பொறுப்பேற்கணும். திட்டமிட்டு யாரும் செய்யல, அது வேற. இவனுங்களை மாதிரி நம்மளும் படிக்காத ஆளுங்க கிடையாது, கண்ணை மூடிக்கிட்டு எதவா சொல்றதுக்கு. நமக்கு அரசியல் படிச்சவங்க. நம்ம திட்டமிட்டு நம்ம செய்யலனாலும் நம்மளுடைய கூட்டத்துல ஒரு விபத்து நடந்துச்சுன்னா தலைமையில இருக்கிறவர் பொறுப்பேற்கணும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் சிறந்த அரசியல் தலைவனுக்கு உதாரணம். அது விஜய் செய்யல. இப்ப மாட்டிக்கிட்டாரு, இப்ப சிக்கிட்டாரு, இப்போ சம்மன் அனுப்ப போது சிபிஐ. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அமித்ஷாவை சந்திக்கிறார். இதுதான் இவங்க கட்சியோட லட்சணமே. இவ்வளவுதான் இவங்களுக்கு அரசியல். சிக்கிற வரையும் அப்படி நெஞ்ச நிமித்தி பேசுறது. அதனாலதான் சிபிஐக்கு போன பிறகு ஒரு இடத்துல கூட பாஜக பெயரை சொல்லி விஜய் பேசவே இல்லை. பாஜக பெயரை சொல்லியே பேசல, பாஜகவை பத்தியே பேசல, பாஜகவை கடுமையா விமர்சிக்கல. எப்பயுமே விமர்சிக்கல, அது வேற. இப்ப ஒண்ணுமே விமர்சிக்கல. இப்பெல்லாம் ஒன்லி விமர்சனத்துக்குரிய ஒரே கட்சியா அவங்க பாக்குறது திமுகவை மட்டும்தான். இதுதான் இந்த சூழல். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இதுதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்தியாவில் ஒரு பிரபலமான ஜோசியர் ஒருத்தர் இருக்காராம். அவர் பேரு பிரசாந்த் கீனி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல விஷயங்களை துல்லியமா கணிச்சாராம். என்ன துல்லியமா கணிச்சாரு? போன வருஷத்துக்கு வருஷம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. 2024ல வங்காளதேசத்துல மிகப்பெரிய எழுச்சி வரும், மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை செய்வாங்க, அதன் மூலமா ஷேக் ஹசீனா, அன்னைக்கு பிரதமரா இருந்தவர், ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவி இழக்க நேரும், ஆட்சி கவிழ்க்கப்படும், 3 வருஷத்துக்கு அங்க ஜனநாயக ஆட்சியே வராது அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டாரா. 2023 டிசம்பர்ல போட்டிருக்காரு. ஆனா 24ல அது நடந்து போச்சு. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, அவர் சொன்ன மாதிரியும் நடந்துருச்சு பாருங்க, அவர் சொன்ன மாதிரியும் நடந்துருச்சு. இதோட 2வது ஒண்ண கணிச்சிருக்கிறாரு, இந்தியாவில மிகப்பெரிய இளைஞர்கள் மாணவர்களுக்கான எழுச்சி நடக்க போகுது, இந்த ஆண்டு ஆளுகிற அரசு கவனமா இல்லைன்னா மிகப்பெரிய எழுச்சி நடக்கும் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரா. அது எவ்வளவு தூரம் நடக்க போகுதுன்னு. இவர் தான் சமந்தாவுக்கு 2025ல கட்டாயம் கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொன்னாரா. அது நடந்துருச்சான். எனக்கு இது என்ன தெரியுங்களா, இவர் விஜய்க்கு கணிச்சதை அடுத்து சொல்றேன். ஜோஷியத்துல கண்ணை மூடிட்டு ஒண்ணு சொல்றது, நம்மள மாதிரி அனுமானிச்சு ஒண்ணு சொல்றது. நமக்கே தெரியும் வங்காளதேசத்துல மிகப்பெரிய எழுச்சி வரப்போகுதுன்னு. ஏன், அதுக்கு 2003லயே பல முறை அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டத்தை நடத்தி இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எச்சரிச்சிருக்கு அன்னைக்கு ஷேக் ஹசீனாவினுடைய அந்த ஆட்சியை. எதுக்கு? அமெரிக்கா மிகப்பெரிய திட்டமிடலோடு இங்க இறங்குது, ஒரு இளைஞர்களை தூண்டி விட்டு ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கி உங்க ஆட்சியை கலைக்க போறாங்க, இதன் மூலமா இந்த நாட்டை சூறையாடுறதுக்கு அமெரிக்கா திட்டமிடுதுன்னு ஏற்கனவே கம்யூனிஸ்ட் 2023 தொடக்கத்துல இருந்தே போராடிட்டு இருக்காங்க. நியூஸ ஃபாலோ பண்ற நமக்கே அது தெரியும். நம்மளே அதை சொல்லியிருக்கோம், அங்க ஒரு பெரிய புரட்சி வரப்போகுது, ஜென்சி புரட்சி வரப்போகுதுன்னு நம்மளே சொன்னோம். இது என்ன இந்த ஜோசியர் சொல்றது? அதே போல போன வருஷமே நமக்கு தெரியும், சமந்தா அவர்களும் அந்த இயக்குனரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, நண்பர்களா இருக்காங்க, திருமணம் பண்ணிக்க போறாங்கன்ற செய்தி போன ஆண்டே பரவச்சு. இதை நம்மளே சொல்லலாம்.
அதனால அடுத்து இந்தியாவுல மிகப்பெரிய புரட்சி வரப்போகுதுன்றாரு. அது நம்மளே கண்ணு முழுவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பண்ற எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணா மக்கள் எழுச்சி அடையதான் செய்வாங்க. இதை போன ஆண்டே நம்ம பேசியிருக்கோம். மிகப்பெரிய ஓட்டு திருட்டுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டாங்க. இனி நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்ற பிறகுதான் எஸ்ஐஆரை கொண்டு வந்து வாக்க திருடி மாநில அரசுகளை சூறையாடிக்கிட்டு இருக்கு பாஜக அரசு. நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிட்டோம், இதான் நடக்கும். இது என்ன ஜோசியர் வந்து சொல்றது என்ன? நம்ம அண்ணன் விஜய் ஆட்டைக்கே லாய்க்கலன்னு சொன்னதுலதான் நமக்கு அந்த சந்தோஷத்துல இந்த இடத்துல பேசுறோம். அதை குறித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் முதலமைச்சராக ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது 1 டிஜிட், அதாவது ஒற்றை இலக்கத்துல தான் அவர் ஜெயிப்பாரு. அவர் மிஞ்சி போனா ஒரு 4-5 சீட்டு வாங்குவாரு, மிஞ்சி போனா. அது கூட வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி தாவேகா 2026 தேர்தலில் படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2031 பிறகு வேணா நீங்க முயற்சி பண்ணுங்க, ஆனா 2026 படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தோஷம், ஜோசியத்தெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்ம சாமியவே நம்ப மாட்டோம். சாரி, நானும் சாமியவே நம்ப மாட்டேன். ஜோசியத்துல என்ன அப்படின்னா சந்தோஷமா இருக்குல்ல. ஏன்னா இந்த மாநிலத்தை சிதைக்கிறதுக்கு காவி கும்பல் ஒரு திட்டமிடலோடு களம் இறங்கி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எது சரி எது தவறு என்ற அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் புதிய கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இளைஞர்கள்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு ரசிக மனப்பான்மையை தூண்டி விட்டுக்கிட்டு நாங்க தான் வந்து எல்லாத்தையும் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. ஸோ நமக்கு ஒரு சின்ன வருத்தமும் கவலையும் இருந்தது. தமிழ்நாட்டினுடைய உரிமையை, மாநிலத்தை, மண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புணர்வு நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம இவரை நாடா அது நீங்க வர்றதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சாமி, அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை கட்டி வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த கும்பல் 2026 நாங்க பெருசா வந்து புடுங்கி நட்டுருவோம் அப்படின்றாங்க. சரி, ஜோசியர் சொன்னது நமக்கு காது குளிர இருக்கு. ஏன்னா நம்ம அண்ணனே ஜோசியர் சொன்னதுதான் கேட்பாராம். கரூர் வரும்போது கூட ஜோசியர் இத்தனை மணிக்கு போங்கன்னு சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. அதுலதான் வாங்கு பெற்றிருக்காரு. அப்ப ஜோசியம் என்னன்னு அண்ணனுக்கும் தெரியும். நமக்கு என்னங்க, சந்தோஷமான செய்தி எங்க இருந்து காதுல கேட்டாலும் சந்தோஷமா கேட்டுக்கிருவோம். ஆக மொத்தம் அண்ணன் நம்புற ஜோசியமே கை விட்டுருச்சு.